வணக்கம். தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட இருக்கிறது. இதற்காக அவரது நினைவிடத்தில் 1ஆம் ஆண்டு குரு பூஜை திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நினைவு பேரணி ஒன்றை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அழைப்பிதழானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அஇஅதிமுக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அனைத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதன்முறையாக கட்சியை தூங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த அழைப்பிதழானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வாரா அல்லது அவரது கட்சி சார்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கலந்து கொள்வாரா என்ற விவரம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த சில நாட்களாகவே விஜய் அவர்கள் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. அவர் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் வைத்துதான் படங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு வரவைக்கப்பட்டதான் நிவாரண உதவிகள் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தேமுதிக அந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் நாளை 28ஆம் தேதி அனுசரிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் சுதீஷ், அதே போன்று விஜய் பிரபாகரன், தேமுதிகவின் நிர்வாகி பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் அவரது விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த அழைப்பிதழை கொடுத்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையா என்பது குறித்து நாளை தகவலானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்வு என்று பார்த்தோமேனால் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்ற புத்தகம் வெளியீட்டு விழாவில் அவர் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் நிகழ்வில் கலந்து கொண்டார். அதற்கு பின்பு எந்த ஒரு பொது நிகழ்விலும் அவர் கட்சி மாநாட்டிற்கு பின்பு கலந்து கொள்ளவில்லை. நாளை அவர் கலந்து கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும். ஆனால் விஜய் கலந்து கொள்வாரா இல்லையா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.